வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5இல் 4 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாகைமானியை பயன்படுத்தி பின்வரும் கோணங்களை அமைத்து அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி ஒவ்வொன்றிற்கும் கோண இருசம வெட்டி வரைக. என்ன செய்யணும்? பாகைமானியை பயன்படுத்தி கொடுத்துருக்க கோணங்களை வரையணும். அதுக்கு அடுத்தது கவராயத்தையும் அளவுகோலையும் பயன்படுத்தி என்ன செய்யணும்? இதனுடைய இருசம வெட்டியை வரையணும். கோண இருசம வெட்டியை வரையணும். வரையலாமா? முதல் இது எத்தனை டிகிரி இருக்குது பாருங்கள், 60 டிகிரி இருக்குது இல்லையா? முதல் இது இந்த இடத்துல எழுதுகிறேன். எத்தனை டிகிரி? 60 டிகிரி. முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு கதிர் வரையணும். வரைஞ்சிடலாமா பாருங்கள்? ஒரு கதிர், அளவுலாம் வேண்டாம், சும்மா என்ன செஞ்சால் போதும், ஒரு கதிர் ஒன்று நம்ம வரைஞ்சிட்டா போதும். பாருங்கள், கதிர் வரைஞ்சிட்டோமா? இந்த இடத்துல பேர் கொடுத்துருவோம். இதுக்கு பேர் ஒன்றும், இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டுருவோம். இந்த இடத்துக்கு பேர் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஓன்ற புள்ளியில் தான் நம்ம எத்தனை டிகிரி கோணம் அமைக்க போகிறோம்? 60 டிகிரி கோணத்தை அமைக்க போகிறோம். பாருங்கள், இந்த பாகைமானியில் இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த இடம் தான் மையப்பகுதி. அப்போ இந்த மையப்பகுதியை கரெக்டாக அந்த ஓன்ற புள்ளியில் வைக்கணும். பாருங்கள், இந்த புள்ளி இருக்கா? கரெக்டாக வைக்கணும். எந்த பக்கமும் கிராஸ் ஆகிடக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இதில் 2 0 இருக்கும். இந்த பக்கமும் 0 இருக்கும், இந்த பக்கமும் 0 இருக்கும். எங்கே நம்ம ஆரம்பிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த ஓஏன்ற கதிரில் இந்த 0 தான் இருக்குது. அப்போ நம்ம எங்கே ஆரம்பிக்கணும்? இந்த 0 தான் ஆரம்பிக்கணும். எத்தனை டிகிரி? 60 டிகிரி. பாருங்கள், 0, 10, 20, 30, 40, 50, 60. இந்த 60 டிகிரிக்கு நேராக மார்க் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யணும்? மார்க் பண்ணி குறிச்சிட்டோமா? இப்போது ஓலிருந்து இந்த புள்ளியை இணைச்சிடலாம். ஓலிருந்து இந்த புள்ளி இணைச்சிருவோமா? பாருங்க, இணைச்சிட்டோம். இந்த இடத்துல அம்புக்குறி போட்டு விட்ருவோம். இதுக்கு பேர் பி. இந்த கோணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60 டிகிரி. இதுதான் கோணத்தை வரைஞ்சாச்சு. இப்போது இந்த கோணத்தை நம்ம இரு சமபாகங்களை பிரிக்கணும், இரு சம வெட்டி வரையணும். அப்போ பாருங்கள், இந்த ஓன்ற புள்ளியில் என்ன செஞ்சாச்சு? எதை வச்சாச்சு? காம்பஸை வச்சாச்சு. இந்த ஓ என்ற நீளத்தில் பாதிக்கு கம்மியாக, நீங்கள் பாதி எடுத்தாலும் தப்பு கிடையாது, பாதிக்கு கம்மியாக எடுத்து ஒரு வட்டவில் இந்த 2 இதையும் தொடர மாதிரி வரைஞ்சிட்டோமா? இந்த இடத்துக்கு பேர் கொடுத்துருவோமா? இங்கே என்ன வந்திருக்கு? பி வரையும் கொடுத்தாச்சா? அப்போ இங்கே சி, இங்கே டின்னு பேர் கொடுத்துருவோம். இந்த ஓஏவை தொட்டு இருக்கு இல்லையா? இங்கே சின்னும் இந்த இடத்த தொட்டு டின்னு பேர் கொடுத்தாச்சு. இப்போ அளவை மாற்றாமல் டீன்ற புள்ளியில் வைக்கணும். எதை? கவராயத்தை டீன்ற புள்ளியில் வச்சு இந்த இடத்துல ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? இப்போது சீன்ற புள்ளியில் கவராயத்தை வைக்கணும். அளவை மாற்றக்கூடாது. அளவை மாற்றாமல் இந்த வட்டவில்ல வெட்டுங்க. ஏதோ ஒரு இடத்துல வெட்டிடுச்சு இல்லையா? இந்த வெட்ட இடத்துக்குன்னா ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருவோமா? என்ன பேர் கொடுக்கலாம்? ஈன்னு கொடுத்துருவோமா? ஈ. இப்போது திரும்ப ஒரு கதிர் வரைய போகிறோம். எங்கேருந்து? ஓலேருந்து ஈ. ஓலேருந்து ஈ. பாருங்க, வரைஞ்சாச்சா? இதான் நமக்கு தேவையான கோண இருசம வெட்டி. இந்த இடத்துல எழுதிடலாமா? பாருங்கள், நமக்கு ஏஓஇ எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். இங்கு கதிர் கதிர் எது? ஓஇ ஆனது எதோட இருசம வெட்டி? கோணம் ஏஓபியின் இருசம வெட்டி. ஏஓபியின் இருசம வெட்டி. இருசம வெட்டி. சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ரெண்டாவது இது 100 டிகிரி இல்லையா? 100 டிகிரி. முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கோணம் வரைகிறதுக்கு ஒரு கதிர் வரையணும். கதிர் வரைஞ்சிருவோமா? பாருங்க, அளவுலாம் கிடையாது, நம்மளா வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிருவோமா? பாருங்க, கதிர் கதிர் வரைஞ்சாச்சு. பேர் கொடுத்துருவோமா? இந்த இடத்துக்கு பேர் ஓ, இந்த இடத்துல அம்புக்குறி போட்டு இதுக்கு பேர் ஏ. இப்போ நம்ம எத்தனை டிகிரி வரையணும்? 100 டிகிரி வரையணும். வரையலாமா? பாருங்கள், ஓன்ற புள்ளியில் பாகைமானி தான் பாகைமானியோட மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியை கரெக்டாக ஓல வைக்கணும். சரியா? கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? இப்போ பாருங்கள், எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? இந்த
ஓஏன்ற கதிரில் இந்த 0 இருக்குது. அப்போ இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எத்தனை டிகிரி? 100 டிகிரி. பாருங்கள், 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. இந்த 100 நீங்கள் பார்த்தோன்னே இந்த 100 எடுத்துடக்கூடாது. இது வந்து தப்பு. பாருங்கள், அந்த 0 ஆரம்பித்து வரணும். வரும்போது 100 இங்கே தான் வருது. அப்போ இங்கே தான் என்னது? 100 டிகிரி. குறிச்சாச்சா? குறிச்சிட்டு இதை எடுத்துருங்க. இப்போது இதை இணைச்சிடலாமா? பாருங்கள், 100 டிகிரி எங்கே குறிச்சிருக்கோம்? இந்த இடத்துல குறிச்சிருக்கோம். கரெக்டாக இது பண்ணுங்கள். கதிர் வரைஞ்சிட்டோமா? இதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டு இந்த இடத்துல என்ன செய்யலாம்? பின்னு பேர் கொடுத்துடலாம். இது வந்து எத்தனை டிகிரி? 100 டிகிரி. இதுக்கு இப்போ நம்ம என்ன வரைய போகிறோம்? கோண இருசம வெட்டி வரைய போகிறோம். காம்பஸ் எடுத்துக்கங்க. காம்பஸ் எடுத்து எதில் வைக்கணும்? பாருங்கள், ஓன்ற புள்ளியில் வச்சாச்சு. இந்த ஓ என்ற நீளத்தில் ஒரு பாதி எடுத்துக்கங்க. பாதி எடுத்துக்கிட்டு அப்படியே வட்டவில் எதை தொடணும்? இந்த ஓஏன்ற கதிரையும் தொடணும். அப்படியே திருப்பி இந்த ஓபின்ற கதிரையும் தொடணும். ஓபின்ற கதிரையும் தொடணும். தொட்டுச்சா? பாருங்க, தொட்டாச்சா? பேர் கொடுத்துருவோமா? இங்கே பி வரையும் கொடுத்துட்டோம். இங்கே சி, இங்கே டி. அளவு மாற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த சீன்ற புள்ளியில் வச்சு ஒரு வட்டவில் எங்கே வரைய போகிறோம்? கரெக்டாக இருக்கா? செக் பண்ணிடுவோமா? ரைட். இந்த இடத்துல வச்சு ஒரு வட்டவில் வரையுமா? பாருங்க, இந்த இடத்துல ஒரு வட்டவில். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு ஒரு வட்டவில். வெட்டலை இல்லையா? வெட்டலை இந்த இடத்துல வச்சு திரும்ப என்ன செய்யுங்க? வரைங்க. கரெக்டாக வெட்டிடுச்சு. இந்த இடம் பேர் தான், இந்த புள்ளிக்கு பேர் தான் என்னது? இ. சரியா? இப்போ என்ன செய்யணும்? எதை இணைக்கணும்? ஓவையும் ஈயவும் இணைச்சிருங்க. ஓவையும் ஈயவும் இணைச்சிடலாமா? பாருங்கள், இணைச்சாச்சு. அப்போது ஏஓஇ, அதுக்கு அடுத்தது பிஓஇ. இது எவ்வளோ இருக்கும்? இது மொத்தம் 100 டிகிரி. இந்த பக்கம் 50 டிகிரி இருக்கும், இந்த பக்கம் 50 டிகிரி இருக்கும். எது கோண இரு சம வெட்டி? கதிர் ஓஇ. அது அப்படிங்க எழுதிடலாமா? பாருங்கள், கதிர் ஓஇ ஆனது எதோட இரு சம வெட்டி? கோணம் ஏஓபியின் இரு சம வெட்டி ஆகும். இரு சம வெட்டி ஆகும். சரியா? எதை முடிச்சிட்டோம்? 2 இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது போகலாமா? பாருங்கள், 3வது இது. 3வது இது எத்தனை டிகிரி? 3வது வந்து 90 டிகிரி. 90 டிகிரி. முதல் ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யணும்? ஒரு கதிர் வரையணும். வரைஞ்சிடலாமா? பாருங்கள், கதிர். கதிர் வரையுமா? இந்த இடத்துல கதிர் வரைஞ்சாச்சு. அளவுலாம் தேவை கிடையாது. இந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம்? பேர் கொடுத்துருவோமா? இதுக்கு பேர் ஓ. இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. இந்த இடத்துல ஏன்ற புள்ளி. எத்தனை டிகிரி? 90 டிகிரி. பாகைமானி எடுத்துங்க. பாருங்கள், இதுதான் பாகைமானியோட நடுப்புள்ளி. இது கரெக்டாக எதில் இருக்கணும்? ஓன்ற புள்ளி மேலே இருக்கணும். கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த இதுலேருந்து 0 இருக்குல்லையே, அந்த 0 கரெக்டாக அந்த ஓஏன்ற லைன் மேலே பொருந்தி இருக்கணும். பொருந்துகிற மாதிரி வச்சாச்சா? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இடத்த பாருங்கள், இந்த ஓஏ இருக்கு இல்லையா? இது மேலே இந்த 0 தான் இருக்குது. இந்த 0வில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கலாமா? 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. இதுதான் 90 டிகிரி. அப்போ 90க்கு நேராக ஒரு புள்ளி. புள்ளி வச்சுட்டு பாகைமானி எடுத்துருங்க. இப்போ ஸ்கேலை வச்சு இணைங்க. இந்த புள்ளியவும் இதை இணைச்சிருவோமா? பாருங்கள், இணைச்சாச்சு. இணைச்சிட்டோமா? இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. இதுக்கு பேர் பி. இந்த இடத்துல எத்தனை டிகிரி? 90 டிகிரி. இந்த மாதிரி போட்டால் செங்கோணம் 90 டிகிரின்னு அர்த்தம். சரி, இந்த இடத்துல எதுவுமே எழுத வேண்டாம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டாலே எத்தனை டிகிரி? 90 டிகிரி. இதுக்கு நம்ம என்ன வரைய போகிறோம்? கோண இரு சம வெட்டி வரைய போகிறோம். வரையலாமா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த கவராயத்தை காம்பஸை எந்த இடத்துல? ஓன்ற புள்ளியில் இது பண்ணியாச்சு. இந்த முழு நீளத்தில் ஒரு பாதி இல்லை பாதியோட கம்மியாக எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? ஒரு வட்டவில் வரையலாமா? எங்கேருந்து எங்கே? இந்த ஓஏன்ற லைனில் ஆரம்பித்து எது வரைக்கும் போகணும்? இந்த லைன் எதை தொடணும்? இந்த ஓபியை தொடணும். இந்த மாதிரி வரையணும். வரைஞ்சிட்டோமா? பேர் கொடுத்துருங்க. இதுக்கு பேர் சி, இதுக்கு பேர் டி. இப்போ என்ன செய்யணும்? அளவை மாற்றாமல் சீன்ற புள்ளியில் வைங்க. சீன்ற புள்ளியில் வச்சு இந்த இடத்துல ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? அளவை மாற்றாமல் இப்போ டீன்ற புள்ளியில் வைங்க. டீன்ற புள்ளியில் வச்சு
ஒரு வட்டவில். வரைஞ்சாச்சா? பாருங்கள், இது ரெண்டும் ஒரு இடத்துல வெட்டி இருக்கு இல்லையா? இந்த வெட்டி இருக்க இடத்துக்கு பேர் இ. இப்போ நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான்? ஓவையும் ஈயவும் இணைச்சிட வேண்டியதான். ஓவையும் ஈயையும் இணைச்சிருவோமா? இணைச்சாச்சு, முடிஞ்சு வச்சா. இது ஒரு கதிர். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எவ்வளவு? 90 டிகிரி. அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? 45 டிகிரி இருக்கும். இங்கே 45 டிகிரி இருக்கும். அப்போது தேர்ஃபோர் கீழே எழுதிடுவோமா? கதிர், எந்த கதிர்? ஓஇ ஆனது எதோட இரு சமவெட்டி? கோணம் பாருங்கள், ஏஓபி. இந்த இடத்துல பாருங்கள், டி இங்கே இருக்குது பாருங்கள், ஏஓபி. ஏஓபி இந்த இடத்துல இருக்குது. கோணம் ஏஓபியின் இரு சமவெட்டி ஆகும். இரு சமவெட்டி ஆகும். சரியா? எதை முடிச்சிட்டோம்? நம்ம 3வது முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது 4வது 48 டிகிரி வரையலாமா? பாருங்கள், 4வது இது 48 டிகிரி. 48 டிகிரி. முதல்ல நம்ம என்ன வரையணும்? ஒரு கதிர் வரையணும். அளவு வேணுமா? அளவுலாம் எதுவுமே வேண்டாம். வரைஞ்சிருமா ஒரு கதிரை? பாருங்க, ஒரு கதிர் வரைஞ்சாச்சு. பேர் கொடுத்துருவோம். இந்த இடத்துக்கு பேர் ஓ. இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டு இதுக்கு பேர் ஏ. இப்போது நம்ம கோணம் வரைய போகிறோம். எத்தனை டிகிரி? 48 டிகிரி. பாருங்கள், இந்த காம்பஸோட மையப்புள்ளி, அந்த காம்பஸில் பாகைமானி, பாகைமானியோட மையப்புள்ளி கரெக்டாக அந்த ஓன்ற புள்ளியில் வச்சிடணும். இந்த இது இருக்கு இல்லையா? இந்த ஜீரோவும் இந்த லைனும் ஓ என்ற கதிரும் ஒரே இதில் பொருந்தி இருக்கணும். எத்தனை டிகிரி? 48 டிகிரி. பாருங்கள், இந்த ஓ என்ற கதிரில் இந்த ஜீரோ தான் இருக்குது. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண. பாருங்கள், 0, 10, 20, 30, 40. நமக்கு எத்தனை வேணும்? 48 வேணும். பாருங்கள், இதான் 40. அதுக்கு அடுத்து பாருங்கள், 41, 42, 43, 44, 45, 46, 47, 42. சின்ன சின்ன கோடாக எண்ணி நம்ம இது பண்ணோம். இப்போ இதான் எவ்வளவு? 48 டிகிரி. அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிடலாம். அந்த புள்ளிக்கு நீங்கள் பேர் கொடுத்துக்கிட்டாலும் சரி. என்னென்னு பேர் கொடுப்போம்? பின்னு நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் சரி. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டையும் இணைச்சிருவோமா? எதை இணைக்கணும்? ஓலேருந்து பி வழியாக இன்னொரு கதிர் வரைய போகிறோம். ஓலேருந்து பி வழியாக மற்றும் ஒரு கதிர் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும்? 48 டிகிரி கோணம் உண்டாகும். இதுக்கு நம்ம கோண இரு சமவெட்டி வரைய போகிறோம். பாருங்கள், ஓன்ற புள்ளியில் கவரத்தை வச்சுட்டு இந்த நீளத்தில் ஒரு பாதி எடுத்துக்கங்க. பாதி எடுத்துக்கிட்டு ஒரு வில் வரையலாமா? பாருங்கள், வில் வரைஞ்சாச்சா? இந்த இடத்துக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? சி. இந்த இடத்துக்கு பேர் டி. அளவை மாற்றாமல் இந்த சீன்ற புள்ளியில் வச்சு இங்கே ஒரு வட்ட வில் வரைஞ்சிட்டோமா? இப்போது டீன்ற புள்ளியில் வைங்க. டீன்ற புள்ளியில் வச்சு ஒரு வட்டவில். இந்த 2 வட்டவில் வெட்டின இடத்துக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? ஈன்னு கொடுத்துடலாமா? இணைச்சிருங்க. எதை இணைக்கணும்? ஓவையும் ஈயவும் இணைச்சிருங்க. ஓ இ இணைச்சிடலாமா? இணைச்சாச்சு. அப்போ பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ? மொத்தம் 48. அப்போ இந்த பக்கம் 24 டிகிரி, இங்கே 24 டிகிரியாக மாறிவிடும். சரியா? இப்போ பாருங்கள், எது வந்து இரு சமவெட்டி? கதிர் ஓஇ ஆனது எதோட இரு சமவெட்டி? கோணம் ஏஓபியின் இரு சமவெட்டி. கோணம் ஏஓபியின் இரு சமவெட்டி ஆகும். இரு சமவெட்டி ஆகும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் பார்க்கலாமா? எத்தனை டிகிரி லாஸ்ட்? 110 டிகிரி. அடுத்தது 5வது இது 110 டிகிரி. பாருங்கள், 110 டிகிரி வரையலாமா? முதல்ல நம்ம என்ன வரையணும்? ஒரு கதிர் வரைஞ்சிருவோமா? பாருங்கள், ஒரு கதிர் வரைஞ்சிட்டோம். பேர் கொடுத்துருவோமா? என்ன பேர் கொடுக்கணும்? இந்த இடத்துல ஓன்னும் இந்த இடத்துல ஏன்னு பேர் கொடுத்துருவோம். இதான் ஏ. சரி, இங்கே எழுதணும். சரி, இங்கே இதான் ஏ.
இது கூட விட்டுருங்க. இப்போ நம்ம வரைய போகிறோம். எத்தனை டிகிரி வரையணும்? 110 டிகிரி வரையலாமா? பாருங்கள், எந்த இடத்துல வைக்கணும்? பாகைமானி இந்த இடத்துல வைக்கணும். பாகைமானி 110 டிகிரி. பாகைமானியோட மையப்புள்ளி இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக எங்கே பொருந்தணும்? இந்த ஓவில் பொருந்தணும். இந்த ஓ என்ற கோட்டு மேலே இந்த 0 வர மாதிரி கரெக்டாக இது பண்ணிடணும். அப்போது நம்ம போட்டிருக்க இந்த கதிர் மேலே இந்த 0 தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே தான் ஆரம்பிக்கணும். எத்தனை டிகிரி? 110 பாருங்கள். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110. இங்கே ஒரு 110 இருக்குது. இதை எடுத்துடக்கூடாது. இந்த 0வில் தான் நம்ம எண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், இங்கே இருக்குது 110. அப்போ பாருங்கள் 110. இதான் என்னது? நமக்கு தேவையான கோணம் எத்தனை டிகிரி? 110 டிகிரி. இதுக்கு வந்து பேர் வந்து பின்னு கொடுத்துட்டு இதை இணைச்சிடலாமா? பாருங்கள், இந்த இடத்த நம்ம இணைச்சாச்சு. இணைச்சிட்டோமா? இதுதான் எத்தனை டிகிரி? 110 டிகிரி. இந்த இடத்துல எழுதிக்கலாம் 110 டிகிரி. இப்போ இதை என்ன செய்யணும்? கோண இரு சமவெட்டி வரையணும். இப்போது நம்ம காம்பஸை இந்த இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு இந்த நீளம் இருக்கு இல்லையா, இதில் பாதி இல்லை பாதியை விட கம்மியாக எடுத்தாலும் தப்பு கிடையாது. அப்படியே ஒரு வில் வரையலாமா? பாருங்கள், வில் வரைஞ்சாச்சு. பாருங்கள், வரைஞ்சாச்சா? இதுக்கு பேர் கொடுத்துருவோம். என்னென்னு பேர் கொடுக்கலாம்? இங்கே சி, இங்கே டி. இப்போ சியில் வச்சுக்கலாமா? பாருங்கள், சியில் கவராயத்தை வச்சு இந்த இடத்துல ஒரு வட்ட வில். அப்படியே இப்போ என்ன செய்யுங்க? டியில் வைங்க. டியில் வச்சு இந்த வட்ட வில்லை வெட்டுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வெட்டும். வெட்டலை அப்படின்னா திரும்ப என்ன செய்யுங்க? சியில் வச்சு வரைங்க. கண்டிப்பாக வெட்டும். வெட்டிடுச்சா? பாருங்கள், எந்த இடத்துல வெட்டியிருக்கு? இந்த இடத்துல வெட்டியிருக்கு. இதுக்கு பேர் என்ன? ஈன்னு கொடுத்துடலாமா? இப்போ எதை எதை இணைக்கணும்? ஓவையும் ஈயையும் இணைச்சிட வேண்டியதுதான். ஓவையும் ஈயையும் இணைச்சாச்சு. இணைச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டுடலாம். இது மொத்தம் 110 டிகிரி. இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? 55 டிகிரி. இங்கே 55 டிகிரி. 55 மணி கூட 110 வந்துடும். அப்போ எது வந்து நமக்கு இரு சமவெட்டி? கதிர் கதிர் ஓஇ ஓஇ ஆனது எதோட இரு சமவெட்டி? கோணம் ஏஓபி. கோணம் ஏஓபியின் இங்கே இருக்குது பாருங்கள், ஏஓபியின் இரு சமவெட்டி ஆகும். இரு சமவெட்டி ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? வரைமுறை நீங்களே சொந்தமாகவே எழுதிக்கங்க. சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.